லைகா புரொடக்ஷன்ஸ், பசங்க புரொடக்ஷன்ஸ் இணைந்து தயாரித்து ஜெயராம், ஊர்வசி நடிக்கும் பரிமளா அண்ட் கோ ஜூன் 5 முதல் திரையரங்குகளில். சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. மேற்கு வங்காளத்தில் ஏப்ரல் 2026 2 கட்டங்களாக நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பாஜக வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி பெற்றது. மொத்தம் 294 தொகுதிகளில் 207 இடங்களை கைப்பற்றிய பாஜக சுவேந்து அதிகாரி தலைமையில் ஆட்சி அமைத்துள்ளது. இதன் மூலம் மம்தா பானர்ஜியின் திரிணாமுல் காங்கிரஸ் 15 ஆண்டுகால ஆட்சி முடிவுக்கு வந்தது. திரிணாமுல் காங்கிரஸ் வெறும் 80 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்று எதிர்க்கட்சி அந்தஸ்துக்கு தள்ளப்பட்டது. இந்த படுதோல்விக்கு பிறகு திரிணாமுல் காங்கிரஸில் உட்கட்சி பூசல் வெடித்துள்ளது. கட்சி தலைவர்கள், தொண்டர்கள் மற்றும் அலுவலகங்கள் மீது தாக்குதல்கள் நடைபெறுவதாக புகார்கள் எழுந்துள்ளன. இதனை கண்டித்து ஜூன் 2 அன்று கொல்கத்தாவில் மம்தா பானர்ஜி தலைமையில் தர்ணா போராட்டம் நடைபெற்றது. ஆனால் மொத்தம் 80 சட்டமன்ற உறுப்பினர்களில் வெறும் 8 பேரும் 29 நாடாளுமன்ற உறுப்பினர்களில் 6 பேரும் மட்டுமே கலந்து கொண்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் கட்சி தலைமை மீது கடும் அதிருப்தி கொண்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் ரிதப்ரதா பானர்ஜி தலைமையில் ஒன்று திரண்டனர். மம்தா பானர்ஜி எதிர்க்கட்சி தலைவர் பதவிக்கு சுவன்தேவ் சட்டோபாத்யாயை அறிவித்த நிலையில் ரிதப்ரதா பானர்ஜியை முன்னிறுத்தி கழக குழு செயல்பட்டது. மொத்தம் 80 திரிணாமுல் சட்டமன்ற உறுப்பினர்களில் 58 பேர் ரிதப்ரதா பானர்ஜிக்கு ஆதரவு தெரிவித்து கையெழுத்திட்ட கடிதத்தை ஜூன் 3 அன்று சபாநாயகர் ரதீந்திர போஸிடம் சமர்ப்பித்தனர். கொறடா பதவியும் தங்கள் அணிக்கு உரியது என உரிமை கோரினர். சபாநாயகர் ரதீந்திர போஸ் இந்த கோரிக்கையை ஏற்று ரிதப்ரதா பானர்ஜியை எதிர்க்கட்சி தலைவராக அங்கீகரித்தார். அதையடுத்து சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி தலைவருக்கான அரை சாவி ரிதப்ரதா பானர்ஜியிடம் ஒப்படைக்கப்பட்டது. இது திரிணாமுல் காங்கிரசின் 28 ஆண்டு வரலாற்றில் மிகப்பெரிய உட்கட்சி பிளவாக கருதப்படுகிறது. ரிதப்ரதா பானர்ஜி எதிர்க்கட்சியின் தலைமை ஆலோசகராக மம்தா பானர்ஜி இருக்க வேண்டும் என நாங்கள் வேண்டுகோள் விடுப்போம் என தெரிவித்துள்ளார். மேற்கு வங்க அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள இந்த சம்பவங்கள் திரிணாமுல் காங்கிரசின் எதிர்காலத்தை பெரிதும் பாதிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.